ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 4:20, அதாவது மன்னிக்க 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு கண்களை மூடி நாம் செபிக்கலாம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. ஆண்டவரே, பேசுகிற காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாய் உங்களுடைய இதயத்தை திறந்தருள முடியாது செபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. அடியனோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற வார்த்தைக்கு அடியனை உட்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பா இருக்கிறது. செய்தியுடைய முழு சாராம்சம் என்னன்னா, தேவனுடைய கிரியையை தடை செய்யாதிருங்கள். இதுதான் முழு செய்தியுடைய சாராம்சம். ஆண்டவர் கிரியை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ஆண்டவர் அவருடைய கிரியையை எப்பொழுதுமே நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். வாசிங்களத. யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனம். பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய கிரியை எல்லா குடும்பங்களிலும் விளங்குகிறதா, அது நடந்து கொண்டிருக்கிறதா என்று நம்ம பார்க்கும் போது, அநேக நேரங்கள்ல தேவனுடைய கிரியையை நாம் பார்க்க முடியல. தேவனுடைய கிரியை நமக்கு அதிகமாய் வெளிப்படாமல் இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய கிரியையை நாம் அவர் செய்ய முடியாதபடிக்கு நாம் தடை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடிக்கு, நம்மளுடைய குடும்பத்துல கிரியை செய்ய முடியாதபடிக்கு, ஊழியங்களில கிரியை செய்ய முடியாதபடிக்கு நாமளே தடை செய்து கொண்டிருக்கோம். அநேக நேரங்களில் தேவனுடைய கிரியையை நாம் செய்ய முடியாதபடிக்கு, அவருடைய சித்தத்தை அவர் செய்ய முடியாதபடிக்கு, அவர் நிறைவேற்ற முடியாதபடிக்கு நாம் தடை செய்து விடுகிறோம். ஆனால் அவர் கிரியை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் கிரியை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, உங்களில் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லும் போது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை செய்து முடிக்கிற அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார், செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அவர் நற்கிரியை உங்களில் தொடங்கி இருக்கிறார், அதை ஒருபோதும் அவர் நிறுத்த மாட்டார். ரட்சிப்பின் கிரியை உங்களுக்குள் தொடங்கி இருக்கிறார். அவர் நம்முடைய குடும்பத்துல ரட்சிப்பின் கிரியை தொடங்கி இருக்கிறார், நமக்குள் ரட்சிப்பின் கிரியை தொடங்கி இருக்கிறார். அவர் நற்கிரியை தொடங்கி இருக்கிறார், அதை ஒருபோதும் அவர் நிறுத்துவதில்லை. அவர் அதை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய ஊழியங்களிலும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய கிரியையை இன்னும் நாம் சரியாய் அனுபவிக்க முடியலை, நம்ம பார்க்க முடியல. சங்கீதம் 118வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூடாரங்களில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிறதா, இல்லைன்னா நம்மளுடைய கூடாரங்களில் வாக்குவாதங்களும் சண்டைகளும் தொனித்துக் கொண்டிருக்கிறதா? ரட்சிப்பின் கிரியை இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே முழுமையாய் நிறைவேறாமல் இருக்கிறது. தேவனுடைய கிரியை நம்மளுடைய குடும்பங்கள்ல இன்னும் முழுமையாய் நிறைவேறாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிரியை இன்னும் முழுமையாய் நிறைவேறாமல் இருக்கிறது. காரணம், நாம் அவருடைய கிரியையை தடை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு நாம் தடை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, யோவான்
9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு ஒரு குருடனை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை குறித்து இயேசுவின் இடத்தில் சிலர் கேட்கும் போது, இவன் குருடனாய் பிறந்தது யாருடைய பாவம், யார் செய்த பாவத்தினால் இவன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லி அவர் கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய முன்னோர்கள் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை விளங்கும்படி இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்கிறார். அவன் தேவனுடைய கிரியையை அவன் பெற்றுக்கொண்டான், தேவனுடைய கிரியையை அவன் அனுபவித்தான், அவன் கண்கள் குணமாக்கப்பட, அவன் கண்கள் தெரிய பார்வை அடைந்தான், அவன் சுகமானான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். சிலர் அவரை தேடி வந்தார்கள், அநேக தேடி வந்தார்கள், தேடி வந்து குணமடைந்து கடந்து சென்றார்கள். ஒரு சிலரை ஆண்டவரே தேடி சென்று அவர்களை குணமாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஆனால் ஏகப்பட்ட வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். அவர் வாழ்ந்த காலத்துல அந்த தேசத்துல இருந்த எல்லா வியாதியஸ்தர்களும் குணமடைந்தார்களா என்று நம்ம பார்க்கும்போது அப்படியே அவங்க எல்லாருமே குணமாகவில்லை. எல்லாருமே குணமாகவில்லை. யார் அவரை தேடி வந்தார்களோ அவர்கள் குணமடைந்தார்கள். ஒரு சிலரை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் தெரிந்து கொண்ட நபர்களை அவர் தேடி சென்று குணமாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் கிரியை செய்யாமல் இருக்கிறார் என்றால், தேவனுடைய கிரியை நாம் முழுமையும் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறோம் என்றால், நாம் இன்னும் ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேரவில்லை, நெருங்கவில்லை, அவரை சரியானபடி நம்ம தேடவில்லை. அதனால்தான் அவருடைய கிரியை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட்டங்களில, பெரிய பெரிய கூட்டங்களில், சுகமளிக்கும் கூட்டங்களில அநேக ஜனங்கள் போய் கடந்து செல்கிறார்கள். வியாதியஸ்தர்கள், கட்டுண்டவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் அநேகர் கடந்து போகிறார்கள். ஆனா கூட்டத்துக்கு போகிற எல்லாரும் விடுதலை ஆகிறார்களா என்று சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் விடுதலை ஆகிறதில்லை, சுகமாகிறதில்லை, அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்கிறதில்லை. ஒரு சிலர் மாத்திரமே சுகமாகிறார்கள், ஒரு சிலர் மாத்திரமே விடுதலை ஆகிறார்கள். ஆனா அந்த ஊழியக்காரரோ பிரசங்கிப்பது எல்லாருக்கும் பொதுவாய் பிரசங்கிக்கிறார், எல்லாருக்கும் பொதுவாய் அவர் ஜெபம் பண்ணுகிறார், எல்லாருக்கும் பொதுவாய் தான் அவர் வந்து அழைப்பும் எடுக்கிறார். ஆனாலும் கூட்டங்களிலே போகிற எல்லாரும் குணமாகிறதில்லை, எல்லாரும் சுகமாகிறதில்லை, எல்லாரும் விடுதலை ஆகிறதில்லை. ஒரு சிலர் மாத்திரம் சுகமாகிறார்கள், விடுதலை பெற்றுக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இது போலதான் இயேசுடைய காலத்திலும் நடந்தது. எல்லாரும் விடுதலையாகவில்லை, ஒரு சிலர் விடுதலையானார்கள், அவரை தேடி சென்றவர்கள் விடுதலையானார்கள் என்று பார்க்கிறோம். அவர் தேடி சென்றவர்கள் தான் அவருடைய கிரியையை அவர்கள் அனுபவித்தார்கள், பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அவருடைய ரட்சிப்பின் கிரியை, அவர் நம் மேல் வைத்திருக்கிற திட்டத்தின் கிரியை, ஆசீர்வாதத்தின் கிரியைகளை நாம் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறோம் என்றால், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறாமல் இருக்கிறது என்றால், நாம் தேவனை இன்னும் நம்ம சரியாய் நெருங்கவில்லை, அவரை நம்ம இன்னும் அவருடைய கிரியை அனுபவிக்கவில்லை, அவரை நாம் சரியாய் தேடவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. இல்லாவிட்டால் நம்ம அவருடைய கிரியை நாமே தடை செய்து கொண்டிருக்கலாம். ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம், எப்படி நாம் தேவனுடைய கிரியை நம்ம தடை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கலாம். பாருங்க, முதலாவது காரியம், நாம் தேவன் கிரியை செய்கிற அளவுக்கு நம்மளிடத்துல விசுவாசம் இருக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாச குறைச்சலே தேவனுடைய கிரியையை தடை செய்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பவுல் பிரசங்கிக்கும் போது ஒரு முடவன் அங்கே இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது என்று, அவனுக்கு உண்டு என்பதை கண்டு உடனே அவனுக்காய் அவனை எழுந்து நின்று என்று சொல்லி அவனுக்கு ஜெபிக்கிறான். உடனே அவன் கால் ஊன்றி எழுந்து நின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். அநேகர் அந்த இடத்துல ஒரு வியாதியஸ்தர்கள் இருந்திருக்கலாம், அவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு மனுஷனை அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவனை பார்த்தவனை தெரிகிறது, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனுக்குள் இருக்கிறது என்பதை அவன் கண்டு
அவன் குணமாக்கினான் என்று நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம், தேவன் கிரியை செய்கிறதுக்கு ஏற்ற விசுவாசம் நமக்குள் இருக்கிறது, இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நமக்குள் தேவன் கிரியை செய்கிற அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கிறதா, இல்லைன்னா விசுவாசம் இருக்கிறது என்று நம்ம சொல்லிக்கொண்டு அவரை நம்ம சரியானபடி விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறோமா என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சம்பவம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். இல்ல, மார்க் 9:24. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். பிசாசினால், ஊமை ஆவியினால் பிடிக்கப்பட்ட அந்த மனுஷன் அந்த மகனை அவன் அழைத்து கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் அவனை சுகமாக்கும்படி வேண்டுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறான், நீ விசுவாசித்தால் அது கூடும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் ஒரு 2 வார்த்தை, ஒரே நேரத்தில் 2 வார்த்தை சொல்லுகிறான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அதே சமயத்துல என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் வேண்டுகிறான். இதை பார்க்கிறோம். பாருங்க, அவனுக்குள் விசுவாசமும் இருந்தது, அவனுக்குள் அவிசுவாசமும் இருந்தது. உம்மால் ஏதாவது செய்ய கூடுமானால் செய்யும் என்று சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறான். விண்ணப்பம் பண்ணும்போது, ஏன்னா அவனுடைய சீசர்கள்ட்ட போய் அவன் அதுக்கு முன்பா இயேசுவின் இடத்துல வருவதற்கு முன்பா சீசர் இடத்துல போய் அந்த பையனை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டான். அந்த சீசர்கள் அவனுக்காக ஜெபித்தார்கள், ஆனால் அங்கு குணமாகவில்லை. அவனை விட்டு அந்த பிசாசு நீங்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, அதுக்கப்புறம் அவன் இயேசுவின் இடத்துல கொண்டு வரும்போது சொல்றான், உம்மால் செய்ய கூடுமானால் ஏதாவது செய்யும் என்று சொல்லுகிறான். ஆனால் சீசர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது நிமித்தம் அந்த மனுஷனுக்குள் ஒரு அவிசுவாசம் ஏற்பட்டது. இது என்ன செய்தாலும் இது நடக்காதோ, என்ன செய்தாலும் ஒருவேளை இந்த பிசாசு போகாதோ, இது இவனை விட்டு நீங்காதோ என்று சொல்லி தான் யாரிடத்துல போய் பேசுகிறோம் என்ற அந்த சரியான அறிவு அவனுக்கு இல்லாதபடியினால் அவன் இயேசுவினிடத்துல போய், அவரும் இந்த சீசர்களை போலதான் இருப்பார் என்று சொல்லி நினைத்து, உம்மால் ஏதாவது செய்ய கூடுமானால் செய்யும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும், உன்னை விசுவாசித்தால் நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்குள் அவிசுவாசமும் இருக்கிறது, அதை எனக்கு நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுறான். அவனுடைய அவிசுவாசத்தை அவன் ஒத்துக்கொள்கிறான். எனக்குள்ள அவிசுவாசமும் இருக்கிறது, ஏன்னா முன்பாக நடந்த காரியங்கள், எனக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததுனால அந்த அவிசுவாசம் எனக்குள் இருக்கிறது, அதை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரத்துல வேண்டினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, நமக்குள் சில நேரங்கள் அப்படிதான் இருக்கிறது. விசுவாசமும் இருக்குது, கர்த்தர் பேர்ல நமக்கு நம்பிக்கையும் இருக்கிறது, ஆனாலும் அவிசுவாசமும் நமக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது எப்படி நீங்கும்? இப்படிப்பட்ட காரியம் எப்படி போகும்? இது என்னை விட்டு எப்படி நீங்கும்? என்னை இந்த ஆண்டவர் இதுல இருந்து எப்படி விடுதலையாக்க முடியும்? என்னை இதுல இருந்து எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? என்னை எப்படி இந்த ஆண்டவர் உயர்த்த முடியும்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் நமக்குள் ஒரு அவிசுவாசம், ஏன்னா சூழ்நிலைகள் நமக்குள்ள அந்த அவிசுவாசத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆனா நம்ம யாரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறோம், யாரை சேவிக்கிறோம் என்று நாம் சரியாய் அறிந்திருந்தோமானால் அந்த அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கி போகும். அந்த மனுஷன் இயேசுவினிடத்தில் கேட்கிறான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் கேட்ட உடனே ஆண்டவர் அதை குற்றமாய் எண்ணவில்லை, ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய மகனை குணமாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். நமக்குள் இருக்கிற அவிசுவாசமே சில நேரங்கள்ல தேவன் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அதை தடை செய்யக்கூடும். ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 58வது வசனம். பதினஞ்சு 28 இல்ல 15:28 இல்ல. அவர்களுடைய அவிசுவாச நிமித்தம் அவர் அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி வரும். மார்க் 13:58.
13:58 மணிக்கும் மத்தேயு 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அவருடைய அற்புதங்களை அவர்களுக்கு செய்தாலும் அவங்களுக்கு அவரை நம்ப முடியவில்லை, அவரை கனம் பண்ண முடியவில்லை, அவருடைய சொந்த ஊர்ல அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால அற்புதங்களை அவர் செய்ய முடியாமல் போயிற்று. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவிசுவாசம் தேவனுடைய கிரியைகளை தடை செய்யக்கூடும். அவிசுவாசம் தேவன் செயல்படுகிறதை தடை செய்யக்கூடும். அவிசுவாசம் நமக்குள் ஒருவேளை மேலோங்கி இருக்குமானால், தேவனை சரியானபடி விசுவாசிக்க முடியாமல் நம்ம சூழ்நிலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு நம்ம இருப்போமானால், ஒருவேளை தேவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அது தடை செய்யக்கூடும். ஆனால் நம்முடைய அவிசுவாசம் ஒருவேளை நமக்கு இருக்குமானால் அதை நீங்கும்படி நம்ம கர்த்தரிடத்திலே உதவி கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு இதில் இந்த காரியத்தில் எனக்கு நம்ப முடியவில்லை, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த சூழ்நிலைகள் எனக்கு இன்னும் நம்ப முடியாமல் இருக்கிறது, நான் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறது, என்னுடைய அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒருவேளை நம்ம தேவனிடத்துல கேட்போமானால், நம்மளுடைய அவிசுவாசத்தை ஒத்துக்கொள்வோமானால், தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார், போதுமானவரா இருக்கிறார், இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். நம்ம ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், நான் பெரிய ஒரு ஜெப வீரன், எனக்கு நான் எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லி நம்ம ஒத்துக்கொள்ளாமல் இருப்போமானால், நம்முடைய அவிசுவாசமே தேவனுடைய கிரியைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல செய்ய முடியாதபடிக்கு அது ஒருவேளை தடை செய்து கொண்டிருக்கலாம். அதனால நம்மளுடைய அவிசுவாசத்தை நீங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பாருங்க, ஒரு காரியம் வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னியில போடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அக்னியில கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமாய் இருந்தார்கள், தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை தேவனை கிரியை செய்ய வைத்தது, தேவனை அக்னி ஜுவாலைக்குள் அவர் இறங்கி வரும்படி செய்தது என்று பார்க்கிறோம். இந்த மாதிரி பக்தி வைராக்கியமாய் விசுவாசம், தேவன் பேரில் நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் போது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், தேவனை இதுல இருந்து என்னை தப்புவிக்க, இதுல இருந்து என்னை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய சிக்கல்ல நான் மாட்டி இருந்தாலும் அதுல இருந்து தேவன் என்னை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார், போதுமானவருக்கு இருக்கிறார் என்று நம்ம வைராக்கியமாய் தேவன் பேரில் நாம் விசுவாசம் வைக்கும் போது அந்த விசுவாசம் தேவனை இறங்கி வர பண்ணும், அவரை கிரியை செய்ய வைக்கும். நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கணும். தேவனை கிரியை செய்ய வைக்கிறதாய் நம்மளுடைய விசுவாசம் இருக்கணுமே ஒழிய அவருடைய கிரியைகளை தடை செய்கிறதாய் நம்முடைய அவிசுவாசம் அமைந்து விடக்கூடாது. 2வது காரியம் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவது அவசியமா. தேவன் கிரியை செய்வதற்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவது மிகவும் அவசியமா இருக்கிறது. மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்படி யோவான் ஸ்நானகனிடத்தில் அவர் கடந்து போகிறார். அப்பொழுது சொல்லுகிற யோவான் ஸ்நானகன் வந்து அவன் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலை ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர், ஞானஸ்தானம் அவர் ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினவர், உருவாக்கினவர், அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்ததினாலும் ஞானஸ்தானம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தேவன், ஞானஸ்தானத்தை உருவாக்கினவரே, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அந்த தேவனே அவர் ஏற்படுத்தின அந்த பிரமாணத்துக்கு, அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த தேவாதி தேவன் ஞானஸ்தானத்தை உருவாக்கினவரே, ஏற்படுத்தினவரே,
அவருடைய கட்டளைக்கு அவரே கீழ்ப்படிவார்களானால், நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றுவது, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவது எவ்வளவு அவசியமா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ளணும். பாருங்க, ஆண்டவராகி இயேசுவே அவர் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு காரியம் பாருங்க, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டியது எத்தனை அது அவசியம், அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். நாகமான் குஷ்டரோகியை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாகமான் குஷ்டரோகி தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கும்படி, அதை தான் சுத்தமாகும்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் கடந்து வருகிறான். கேள்விப்பட்டு அவன் கடந்து வருகிறான். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்படி அவன் கடந்து போகிறான். எலிசா தீர்க்கதரிசியோடைய வீட்டு வாசல் அவன் நிற்கும் போது எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டுக்குள், அவன் அறைக்குள் இருந்து கொண்டே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறான். யோர்தான் நதியில 7 தடவை அவன் முழுங்கி எழுந்திருக்கும்படி சொல்லு போய் அப்படின்னு சொல்லி அவனுடைய குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அந்த அந்த அவன் நாகமானுக்கோ அவன் பெரிய படை தளபதியா இருக்கிறபடினால் அவனுக்கு அதை செய்வதற்கு அவன் மனதில்லாது இருந்தது. அவனுக்கு கோபம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபம் உண்டவனாய் அவன் திரும்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்வதற்கு அவன் முதல்ல மனதில்லை. அவன் அந்த நதியில போய் நான் போய் முங்கி எழுந்திருப்பதற்கு எங்கள் தேசத்தில் நதிகள் இல்லையா, இந்த தேசத்தில் நதிகள் என்ன அவ்வளவு புண்ணியமானதா என்று சொல்லி அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்தது, எரிச்சல் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அவனுடைய வேலைக்காரன் ஒரு காரியத்தை அவனுடைய தயவாய் சொல்லுகிறான். அவர் பெரிய காரியத்தை நீ சொல்லியிருந்தால் நீர் செய்வீர் அல்லவா, இது அவன் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி இருக்கிறார், அதை செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது, அது எத்தனை அதிகமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த ஒரு ஆலோசனையை நாகமானுக்கு சொல்லுகிறான். அவன் அந்த ஆலோசனையை அவன் தயவாய் சொன்ன உடனே அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வார்த்தையின்படியே அவன் போய் அந்த மனுஷனுடைய வார்த்தையின்படி அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை அவன் கடைபிடித்தபடினால், கீழ்ப்படிந்தபடினால் அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாகமான் நான் இந்த வார்த்தையின்படி அவன் சொன்ன இந்த வார்த்தையின்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒருவேளை அவன் தன்னுடைய தேசத்துக்கு அவன் திரும்பி போயிருந்தால் அவன் சுகமா இருக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் இருக்கும், ஒரு எளிதான வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்ற வரைக்கும் நாம் தேவனுடைய கிரியையை பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த நாகமான் அவன் ஆத்துல அந்த யோர்தான் நதியில இறங்கி இருந்தாலும் அவன் 7 தரம் சொன்னபடியே 7 தரம் முழுங்கியிருக்க வேண்டும். ஒருவேளை அவன் 6 தரம் மூழ்கி ஒன்னும் எனக்கு நடக்கலையே, சுகமாகலையே என்று சொல்லி அவன் கடந்து போயிருந்தால் கூட அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. அவன் 7 தரம்னா 7 தரம் முங்கிதான் ஆகணும். தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்வாரானால், அது அற்பமான வார்த்தையா இருந்தாலும், சிறிய வார்த்தை, சிறிய காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அதை சொல்லி இருந்தால் அதை முழுமையாய் நம்ம நிறைவேற்றுவது, முழுமையாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்பதான் தேவனுடைய கிரியையை நம் முழுமையாய் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அசட்டை பண்ணுவோமானால், அதை நம்ம நிறைவேற்றாமல் போவோமானால், நாம தான் தேவனுடைய கிரியையை தடை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிரியை நம் வாழ்க்கையை வெளிப்படாதபடிக்கு நாம் தடை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேற வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையை நீங்க நிறைவேற்ற வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அவர் சொல்லிட்டு போயிருவார், அவ்வளவுதான். செய்ய வேண்டியதை நாம தான் செய்யணும். இல்லைன்னா ஆண்டவர் அவரே இறங்கி நாகமான் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன உடனே கோபம் வந்தது. அவன் என்னை தடவி அந்த என்னுடைய வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து தடவி எனக்காக ஜெபம் பண்ணி என்னை குணமாக்குவான் என்று சொல்லி நினைத்தேன். அவரோ உள்ள இருந்து கொண்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை 7 தரம் போய் யோர்தான்ல முங்கிட்டு போ, சுகமாகும் என்று சொல்கிறார் என்று சொல்லி முதல்ல அவனுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் சில நேரங்கள் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை நிறைவேற்ற இப்படிதான் மனது இல்லாமல் போகிறது. சில நேரம் சில அற்பமான காரியமா இருக்கலாம், சில பெரிய காரியமா இருக்கலாம், நம்ம அதை செய்வதற்கு மனது இல்லாமல் நமக்கு போய்விடுகிறது.
அது தேவனுடைய கிரியையை நம் வாழ்க்கையில நிறைவேற முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கலாம். தேவன் என்ன சொல்லியிருந்தாரோ அதை முழுவதும் நம்ம கீழ்ப்படிவதும் அதை நிறைவேற்றுவதும் மிகவும் அவசியமா இருக்கிறது. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்படும். இல்லாவிட்டால் அந்த கிரியை நாமளே ஆண்டுடைய கிரியையை தடை செய்து கொண்டு இருப்போம் என்பதை நம்ம அறிந்து அதுக்கேற்றபாடு நம்ம செயல்படுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. பாருங்க, இன்னொரு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு ராத்திரி முழுவதும் அவர் மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் அவர் கரையில தன்னுடைய வலைகளை அவர் அலசி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல அந்த பேதுருடைய படகிலே அவர் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அந்த இடத்துல சொல்லுகிறார், படகை நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் நீ வலது பக்கத்துல இந்த வலையை போடு என்று சொல்லி ஆண்டவர் பேதுரு சொல்லுகிறார். அப்ப பேதுரு அவன் சூழ்நிலையில வைத்து அவர் பேசுகிறார் ஆண்டவர்கிட்ட, நான் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லுகிறார். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி இந்த வலையை நான் போடுகிறேன் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு பேதுரு அந்த படகில ஏறி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். அது அவருக்குள் கிரியை நடந்து கொண்டிருந்திருக்கலாம், கிரியை செய்திருக்கலாம். ஆனால் தான் சொல்லுறார், நான் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். எனக்கு தெரியும் ஒன்னும் கிடைக்காது, ஒன்னும் இருக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் நீர் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணி நீர் அதை கேட்டிருக்கிறேன். அந்த பிரசங்கம் அந்த ஆண்டவர் பிரசங்கம் கேட்டு அவனுக்குள்ள கிரியை நடந்து இருக்கிறது. அதனால உம்முடைய வார்த்தையின்படியே நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி அவன் வலையை போட்டு அவன் அந்த படகுகள் அமிலத்தக்கதாய் அதிகமான மீன்களை பிடித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பேதுரு அந்த வார்த்தையின்படி செய்யாமல் போனால் யாருக்கு நஷ்டம்? பேதுரு தான் ஆண்டவருடைய கிரியை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். பேதுரு அந்த நன்மையை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கலாம். அவன் சூழ்நிலையில பார்த்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா தம்மோடு பேசுகிறவர் இன்னார் என்று அவன் ஒருவேளை அறிந்திருந்தால் அந்த வார்த்தையை அவன் சொல்ல மாட்டான். ஆனால் அவன் அறிந்து கொண்டான். ஏன்னா அவரை பேசும்போதே அவருடைய மகிமை வல்லமை எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருந்ததுனால அறிந்து கொண்டான். அதனால உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் பேதுரு அந்த நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறான். அடுத்த கட்டமாகவும் ஆண்டவர் அவனுக்கு அடுத்த வெளிப்பாடை உடனே சொல்லுகிறார். பாருங்க, உன்னை நான் மனுஷரை நான் பிடிக்கிறவர்களா நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, 10வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார் என்று சொல்லி பேதுருக்கு உடனே அடுத்த கட்டமாக அந்த வார்த்தையை நிறைவேற்றி அவன் இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் பாருங்க அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்குள் ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு போகிறார். உன்னை மனுஷரை நான் பிடிக்கிறவனா இவன் மாற்றுவேன் என்று சொல்லி சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு இன்னும் நடக்கல, எனக்கு இன்னும் செய்யல, எனக்கு இன்னும் எதுவும் நடக்கல என்று சொல்லி நாம் ஒருவேளை ஆண்டவர்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் நீண்ட நாளா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் நடக்கவில்லையே, என் காரியம் வாய்க்கலையே, ஒருவேளை எனக்கு அந்த நன்மை வரலையே, எந்த ஆசீர்வாதம் எனக்கு வரலையே என்று சொல்லி ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்பதை நாம் கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்ப்போமானால் நமக்கு எங்க தவறு நடந்திருக்கிறது என்பதை நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னதை நம்ம இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்க மாட்டோம். ஒருவேளை அவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்காது, நம்ம செய்திருக்க மாட்டோம். ஆனால் அதனாலதான் தேவனுடைய கிரியை நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் வரைக்கும் வெளிப்படாமல் இருந்திருக்கலாம். தேவனுடைய கிரியை நமக்கு வெளிப்பட வேண்டுமானால் நாம் உடனடியாக அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடப்பதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதும் மிகவும் அவசியமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சங்கீதம் அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
போதும். பாருங்க, இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்தை போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அந்த தேவாதி தேவனே அவர் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஆனால் இங்கே பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனையை, தேவனுடைய கட்டளையை அவங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு மனதில்லாமல் போனது. அற்பமா எண்ணினார்கள். அவரை ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவர்கள் எடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது, அது எவ்வளவு நன்மையா இருந்திருக்கும். தங்களுக்கு கேடு உண்டாகும்படி அந்த ஆலோசனையை தள்ளி விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அற்பமா எண்ணினார்கள், அந்த ஆலோசனை தள்ளி விட்டார்கள். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை, கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, தேவன் அவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய கிரியை இவர்களே தடை செய்து கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11-12. இல்ல இல்ல, சங்கீதம் 10-11. அதாவது இல்ல இல்ல, தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி வரும். 101 வருமோ? 101 நிமிஷம். அவருடைய வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி வரும். அது வசனம் மாறிவிட்டது. சரி சரி, ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம். வேதத்தின் மகத்துவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளையை, ஆண்டவருடைய பிரமாணத்தை அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஏன் அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்றால், இவர்கள் புறஜாதிகளை பார்த்து பார்த்து, இவர்கள் புறஜாதிகள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் சுகமாய் வாழுகிறதாய் இவர்கள் எண்ணினார்கள். அதனால்தான் தேவனுடைய கட்டளைகள் இவர்களுக்கு பாரமாய் தெரிந்தது. அதை இவங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு, அதன்படி வாழ்வதற்கு இவங்களுக்கு கஷ்டமாய் இருந்தது. புறஜாதிகள் சுகமாய் வாழ்கிறார்கள், தனக்கு இஷ்டம் போல வாழ்கிறார்கள், அவர்கள் நினைச்சதெல்லாம் செய்கிறார்கள். இதை பார்த்து பார்த்து இவர்களுக்கு வேதம் பாரமாய் இருந்தது, அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நமக்கு சில நேரங்கள்ல ஆண்டோடைய வார்த்தையின்படி உண்மையாய் நம்ம வாழ்வது, தேவ கட்டளையின்படி வாழ்வது நமக்கு சில நேரங்கள்ல பாரமாய் தோன்றுகிறது. ஏன்னா நம்ம உலகத்தில் உள்ள ஜனங்களை, புறஜாதிகளையும் அந்நிய ஜாதிகளையும் நம்ம பார்த்து அவர்கள் சுகமாய் வாழுகிறார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழுகிறார்கள், அவங்க நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கிறது, அவங்களுடைய காரியங்கள்லாம் வாய்த்து கொண்டிருக்கிறது. ஆனா நானோ என்னை ஒடுக்கி எந்த விதமான நன்மையும், நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் அனுபவிக்காமல் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், எனக்கு எந்த விதமான காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி நமக்கு சில நேரங்கள் இப்படிதான் தோன்றுகிறது உண்டு. பாரமாய் கர்த்தருடைய கட்டளை, வேதம் நமக்கு பாரமாய் நமக்கு தோன்றுகிறது உண்டு. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேடாய் முடிந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளையில் நமக்கு எதுவுமே பாரம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவதற்கு, நம்ம அபியாசப்படுத்துவதற்கு நம்மளை பழக்கி கொண்டோமானால், சிறு பிராயம் முதற்கென்று நம்ம அதை பழக்கி கொண்டோமானால் அது நமக்கு நிச்சயமாய் பாரமா இருக்காது. நம்ம உலகத்தை நேசித்து, உலகத்தில் உள்ள பொருட்களையும் உலக காரியங்களையும் நம்ம அதிகமாக நம்ம நேசித்து அதற்கு பின்பாகவே நம்ம ஓடிக்கொண்டிருப்போமானால் நமக்கு ஒருவேளை தேவனுடைய கட்டளை நமக்கு பாரமா இருக்கும். அதுக்காக நம்ம ஆரம்பத்திலேயே தேவ கட்டளையின்படி, வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோமானால், நம்மளுடைய வாழ்க்கையை வேதத்தின்படி அமைத்துக் கொள்வதற்கு நம்ம அதுக்கு முயற்சி எடுப்போமானால் நமக்கு எப்போதுமே வேதம் நமக்கு பாரமாய் தோன்றாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பாரம், ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாரமாய் தோன்றினது. அதனால்தான் விக்கிரகங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்தார்கள். தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து விக்கிரகங்களை வைத்தார்கள். அவர்கள் விக்கிரகத்தை வைத்து வழிபடுவது அவங்களுக்கு எளிதாய் தெரிந்தது. தேவ கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு பாரமா இருந்தது.
விக்கிரம வழிபாடுகளும் அதற்கு பலி செலுத்துவதும் இவங்களுக்கு அது மகிழ்ச்சியாகவும் அது எளிதாகவும் அவங்களுக்கு தோன்றினது. ஏன்னா புறஜாதிகளை பார்த்து பார்த்து அவர்கள் சுகமா இருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லையே, அவங்க எளிதாய் அவங்க தேவனை வழிபடுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் பார்த்து பார்த்து இவங்களுக்கு தன்னுடைய காரியங்கள், தான் தேவன் கொடுத்த கட்டளை வேதம் எல்லாம் இவங்களுக்கு பாரமாய் தெரிந்தபடினால் இவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியில் என்ன நடந்தது? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போனபடினால் அவர்கள் மேல் சாபம் வந்தது. தேவனுடைய கிரியை நின்று போனது. தேவன் சத்துடைய கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். எல்லா விதமான ஆபத்துகளும் அந்த தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு நீங்கி போனது. எல்லா விதமான ஆபத்துகளும் சாபங்களும் அந்த ஜனங்கள் மேல் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதே ஒரு உபாகமம் 28 நம்ம வாசிக்கும் போது 28 20வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் அவரை விட்டு விலகி சென்றதனால் அவங்க இந்த சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள் என்று நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அது திரும்ப கீழே வரும்போது நம்ம இன்னொரு முறை வாசித்துக் கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் நம்ம கீழ்ப்படிவது மிகவும் அவசியம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருடைய கிரியை நமக்கு விளங்கும். அவர் நம்ம மேல் நம் மத்தியில கிரியை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மூன்றாவது காரியம், நம்முடைய கிரியையினால் தேவனுடைய கிரியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கிரியினால் தேவனை கிரியை செய்ய வைக்க முடியும். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இல்ல 10வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுக்காக கிரியை செய்கிறதை அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தனாலும் செய்து வருகிறதுனாலும் அவர் அந்த நாமத்திற்காய் காண்பித்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தேவனுக்காய் கிரியை செய்யும் போது, நீங்கள் தேவனுக்காய் பிரயாசப்படும் போது அதை ஆண்டவர் ஒருபோதும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு அதுக்கு ஏற்ற அவர் பலனை அவர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏசாயா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் கிரியையின் பலனை அனுபவிப்பார்கள் என்று பார்க்கிறோம். நீதிமான்கள், நீங்கள் நீதியாய் நடக்கும் போது, நீதியாய் நடப்பதற்கு நீங்கள் கிரியை செய்யும் போது நீங்கள் அந்த கிரியின் பலனை அடைய முடியும். தேவன் உங்களோட வாழ்க்கையில நீ கிரியை செய்ய முடியும். பாருங்க, யாக்கோபு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2:20. பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய கிரியையினால் அவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை அவர் வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய மகனை ஆண்டவர் அந்த ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாமிட்ட அவர் சொன்னபோது அவர் என்றும் ஆபிரகாம் எந்த விதமான மறுப்பும் எந்த விதமான காரியமும் தடையும் சொல்லாமல், எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் உடனே அவர் போய் தன்னுடைய மகனை கொலை செய்வதற்கு, பலி செலுத்துவதற்கு அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தினார் என்று பார்க்கிறோம். கடைசியில பலிபீடத்தின் மேல் கிடத்தி தன்னுடைய கையை அவனை பலி செலுத்துவதற்கு, கொல்லுவதற்கு ஓங்கினார் என்று பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அவர் இந்த கிரியை நிறுத்தாமல் அவர் செய்தார். தன்னுடைய கிரியையினால் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிதலை அவரை விளங்க பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த கிரியையே அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த கிரியையே அதுக்கு அடுத்த நன்மைகளை, தேவனுடைய நடத்தலை அவர் பெற்றுக்கொள்ள முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அதனால்தான் அவரை விசுவாசத்தின் தகப்பனா இந்த அளவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அங்க 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா அவன் கிரியையினால் தேவன் மேல் அவன் நம்பிக்கையா இருப்பதை, தேவன் மேல் அவன் பற்றுதலாய் இருப்பதை அவன் வெளிப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல்ல இருந்த எல்லா அருவருப்பான காரியங்கள், விக்கிரக காரியங்கள், பலிபீடத்தின் காரியங்கள் எல்லாம், அந்நிய பலிபீடங்கள் எல்லாம் அவன் இடித்தான். எல்லாவற்றையும் அவன் தங்க தேசத்தை விட்டு அவன் அகற்றினான் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் அவனுடைய தகப்பனாகிய தாவீது நடந்தது போல அவன் தேவனுக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய தேசத்தை அவன் அமைத்து கொண்டான். அவன் கிரியைகளினால் அதை அந்த செய்து முடித்தான், அவன் வெளிப்படுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். வெறும் நான் ஆண்டவர விசுவாசமா இருக்கிறேன், ஆண்டவில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதா மாத்திரமல்ல, நம்ம கிரியையினால் அதை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை விட்டு அகற்ற வேண்டிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது, அதை நம்மை விட்டு அகற்றுவதும், நம்மை விட்டு விட வேண்டும் சொல்லும் போது அதை நம்மை விட்டு விட்டுவிடுவதும், அந்த மாதிரியான கிரியைகளை நம்ம செய்யும் போதுதான் தேவன் பேரில் நம்ம அன்பா இருக்கிறோம் என்பதையும், தேவன் பேரில் நம்ம விசுவாசமா இருப்பது என்பதையும் நாம் காண்பிக்க முடியும். எந்த விதமான கிரியையும் செய்யாமல் வெறும் நான் ஆண்டவர் பேர் விசுவாசமா இருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நமக்குள் நம்ம வைத்துக் கொண்டு நடப்போமானால் தேவனுடைய கிரியை நம்ம தடை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் எந்த விதத்தில் நம்ம கிரியை செய்ய முடியாது. இஸ்ரவேல் தேசத்துல இந்த எசேக்கியா ராஜா எல்லாவற்றையும் அகற்றினான் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அவனுக்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் தேசத்துல தீட்டுப்பட்டிருந்த காரியத்தை எல்லாவற்றையும் அவன் தேசத்தை விட்டு அகற்றினான். தன்னுடைய தகப்பனாகிய தாவீது நடந்து வந்த வழியை அவன் பின்பற்றினான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் எசேக்கியா ராஜாக்கு ஒரு கஷ்ட காலம், ஒரு சூழ்நிலை வந்தது. அவனுடைய தேசம் அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டது, சுற்றிலும் யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, சனகரிப் ராஜா அவன் தேசத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறான். லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் தேசத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேவன் இவன் கிரியையினால், இவன் தன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தபடினால், இவன் தேவனுக்கு உண்மையாய் இருந்தபடினால் தேவன் அந்த தேசத்தின் ராஜாக்கு, அந்த சனகரிப் ராஜாக்கு, அந்த சுற்றி இருந்த எல்லா சத்துருக்கும் அவனை நீங்களாக்கி அவனை ஆண்டவர் ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவன் கிரியை செய்தபடினால் தேவனும் அந்த இடத்துல கிரியை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். ராஜா அவன் மேல் பிரியமா இருந்தபடினால், ஏன்னா இவனுடைய வழிகள் ராஜா ஆண்டவராகிய தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடினால், இவன் தேசத்தை சுத்தமாய் பரிசுத்தமாய் வைத்திருந்தபடினால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இவன் தேசத்தை விட்டு நீக்கியிருந்தபடினால் கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அங்கே கிரியை செய்தார். தம்முடைய தூதனை அனுப்பி 180,000 பேரை அங்க சங்காரம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் அந்த இடத்துல கிரியை செய்தார். இவனுடைய கிரியை, இந்த ராஜாவுடைய, இந்த எசேக்கியாவுடைய கிரியை தேவனை கிரியை செய்யும்படி வைத்தது என்று நாம் பார்க்கிறோம். நாம் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறோம், தேவனை நம்ம கர்த்தரை சேவிக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், எல்லாம் நல்லது. ஆனாலும் உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கிரியினாலதான் தேவனுடைய கிரியை நம் மேல் வர வைக்க முடியும். நாம் கிரியை செய்யாமல் தேவன் ஒருபோதும் கிரியை செய்ய மாட்டார். நான் இருக்கிற மாதிரியே தான் நான் இருப்பேன், நான் இப்படியே தான் வாழ்வேன், நான் எந்த விதத்திலும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நான் உண்டு பண்ண மாட்டேன். ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போமானால் நாம் நிச்சயமா ஏமாந்து போவோம். அப்படிதான் சில ராஜாக்கள், இந்த ராஜாக்கள் புத்தகம் வாசிக்கும் போது சில ராஜாக்கள் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு தேவனுக்கு பிரியமா எதுவுமே நடக்காமல் கிரியை செய்யாமல் இவங்க இருந்தபடினால் தேவன் அவர்களை கைவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அநேக ராஜாக்களை ஆண்டவர் கைவிட்டார். அதுபோல தேவன் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் கிரியையினால் நாம ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிறதையும் விசுவாசமா இருக்கிறதையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிரியை செய்யாமல் தேவன் கிரியை செய்ய மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது கடைசி காரியம் பாருங்க, எதிர்மறையான கிரியைக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு எதிராய் கிரியை செய்யாதபடிக்கு
நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். பாருங்க, உபாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை விட்டு நம்ம விலகி நம்ம கிரியைகள்லாம் அவருக்கு பிரியம் இல்லாமல் போகும்போது அவரே நமக்கு எதிராய் ஒருவேளை கிரியை செய்ய ஆரம்பிப்பார் என்று பார்க்கிறோம். அவர் நம்முடைய கையின் கிரியைகளை அழித்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பிரயாசத்தின் பலனை நம்ம அனுபவிக்க முடியாமல் போகும். அவரே நமக்கு எதிர்த்து நின்று கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு சம்பவம் கூட வாசிக்கலாம். என்னாகமம் 22வது அதிகாரம் 32வது வசனம். என்னாகமம் 22:32. இவனை குறித்து, பேலேயாமை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேலேயாம் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, ஒரு கர்த்தரை ஒரு சேவிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார், அவனோடு பேசினார், அவன் மூலமா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு கர்த்தரை சேவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த இடத்துல அவனை தேவன் கொல்ல பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை கொலை செய்யும்படி அவனுக்கு எதிராய் வந்து நிற்கிறார். காரணம் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல், அவர் விரும்பாத காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கும் போது, நாம் அவருக்கு கோபம் ஊட்டுகிறதா நம்மளுடைய கிரியைகள் இருக்கும்போது, அவருக்கு அருவருப்பான கிரியைகள் நம்மகிட்ட இருக்குமானால் தேவன் நமக்கு எதிரிட்டு வருவார் என்று சொல்ல பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல பேலேயாமுக்கு ஆண்டவர் எதிர்த்து வந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய கிரியை நமக்கு அவருக்கு பிரியமா இருக்கும் போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கிரியைகள் மாறுபடும் போது அது நமக்கு ஆண்டவர் நமக்கு எதிரடையாய் கிரியை செய்வார் என்று அறிந்து கொள்ளணும். பாருங்க, கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனம். உங்களுடைய வார்த்தையினால் தேவனுக்கு நம்ம ஒருவேளை நம்மளுடைய வார்த்தையினால் நம்ம தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறதாய் நம்ம காணப்படுவோமானால் அவர் நம்முடைய கையின் கிரியைகளை அழித்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. தேவையில்லாத வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள் நாம் பேசும்போது அது தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறதாய் அமையும் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறதாய் ஒருவேளை அது அமையும் போது அவர் நம்முடைய கரத்தின் கிரியைகளை, நாம் செய்கிற காரியங்களை அழித்து போடுவார். நாம் எந்த விதமான நன்மையை நாம் புசிக்க முடியாது, எந்த விதமான நன்மையை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா தேவனை நமக்கு எதிரடையாய் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். நம்முடைய கிரியைகள் மிகவும் முக்கியமானது. ஒருபோதும் தேவன் நமக்கு எதிராய் கிரியை செய்கிற அளவுக்கு நாம நடந்து கொள்ளாமல் நம்முடைய வழிகளையும் நம்ம காத்துக்கொள்வது நம்மளுக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நம்ம செபிக்கலாம். தேவன் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் அவர் கிரியை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவர். அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியங்களிலும் நிறைவேற்றுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஆனாலும் அவருடைய கிரியை அவர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு, நாமே நம்ம தடையாய் இராதபடிக்கு நம்முடைய காரியங்களை சீர்தூக்கி பார்த்து அவருக்கு நேராய் நாம் உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அமைத்துக் கொள்வோமானால் கர்த்தர் இன்றைக்கே அவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு, நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாய் அவர் கிரியை செய்வதற்கு, அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். தேவனே